சமீப காலங்களில் மழை இல்லாத காரணத்தினால மொத்தமாக ட்ரையாக இருக்கக்கூடிய ஊர் இது. வானிலையில் மட்டும் இங்கே வறட்சி கிடையாது, மக்களோட வருகையிலையும் வறட்சி. குறிப்பாக சொல்லணுன்னா இது இந்த எக்ஸாம் பீரியட் எலெக்ஷன் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர மக்கள் வரத்து முற்றிலும் எப்போதும் போல் குறைந்திருக்கக்கூடிய இந்த மாதங்கள் பிப்ரவரி, மார்ச், இது ஓராண்டுமே இயல்பாக இருக்கக்கூடியது தான். இது ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்கிறத விட நோ சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டூரிசம் ரொம்ப ட்ராப்பாக இருக்கும், கூட்டம் இல்லாத ஒரு நிலையாக தான் இருக்கும். அது இந்த ஆண்டுமே 2024 தொடர்ந்து இருக்குது. இப்போ ஏரி சுற்றுச்சாலையில் வரோம். கிளைமேட் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு மழை தண்ணி இல்லாத காரணம் ஒரு ட்ரை பொசிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குது. வெயில் தாக்கம் கொஞ்சம் உச்சமான ஒரு வெயிலாக இருக்குது. இரவு நேரங்களில் பனி கூட அவ்வளோ ஹெவியாக இல்லை. கொடைக்கானல் மலை பகுதியிலேயே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியப்போ பிளைன்ஸில் இருக்க சுச்சுவேஷனை சொல்ல வேண்டியது இல்லை. வெயில் கடுமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இது சீசனோட முன் தயாரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 months இந்த கார்டன்ஸ் அந்த மாதிரி இருக்க பிளான்டேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் பரபரப்பான வேலையிலையும் இங்கே பொழுதுகள் கழிந்து கொண்டிருக்கிறது. இது தவிரவும் இந்த காலகட்டங்களில் சந்திக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருக்க சூழ்நிலை. வரக்கூடிய செய்திகள் இந்த பழனி மலை சாலை மற்றும் வத்தலகுண்டு மலைச்சாலை, எங்கு வெயிலும் இந்த குளிர் காற்று இணையும் அந்த இடத்துல அதிகப்படியான திடீர்னு எளிதில் தீப்பற்றக்கூடிய வகையில் இருக்க காரணங்களால் இந்த இடத்துல இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்றது ஆங்காங்கே இருந்துட்டு வருது. இது எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாத வகையில் தான் இருக்கும். இது ஒரு இயற்கையான மழை பொழிவில் தான் இது கட்டுப்படும். புதிய புல்வெளிகள் உருவாக இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் உதவி செஞ்சாலுமே அதனால் பாதிக்கப்படக்கூடிய சில அம்சங்கள் அந்த ஃபாரஸ்ட் ஃபயரில் இருக்குது. இருந்தாலுமே இந்த கோடை மழை அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய மாதம் இன்னும் ஒரு 1 or 2 weeksல ஒரு கோடை மழை அப்படின்னு சொல்லக்கூடிய மழைப்பொழிவு இருந்துச்சுன்னா இந்த புதிய புல்வெளிகள் எல்லாம் உருவாகும். காய்ந்து கருகிய செடி கொடிகள் எல்லாம் மீண்டும் உயிர்த்தெழும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஃபயருக்கு உண்டான காரணிகள் மேன்மேட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களால் உருவாக்கப்படுவது. மேலும் இந்த மரங்கள் உரசும் போது பாறையில் காணப்படும் வெப்பம் போன்றவை ஃபாரஸ்ட் ஃபயருக்கு ஒரு காரணியாக இருந்தாலும், இந்த பாட்டில்கள் இந்த வனப்பகுதியில் போய் அந்த குடிச்சிட்டு போடக்கூடிய பாட்டில்கள் ஒரு லென்ஸ் போல் செயல்பட்டு அந்த லென்ஸாகப்பட்டது ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரை உருவாக்குறது அப்படின்றது ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செல்லக்கூடிய வனப்பகுதிக்கு போகிறவங்க இங்கே குடிப்பதற்கு பொதுவெளியில் அனுமதி இல்லைனாலுமே சில மிஸ்பிஹேவியர்னால அதுக்கு மேலே இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் உருவாகிறதுக்கு மற்றொரு காரணியாக விளங்கக்கூடியது இந்த பாட்டில். அரசாங்கம் அதை கொடுத்து 10 ரூபாய் திரும்ப பெறலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே 90% வரையும் தான் அதை செயல்படுத்த முடியுது. கொஞ்சம் பேரை தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆகவே நண்பர்களே, இந்த வன தீ காலங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக கையாளணும் எந்த விஷயத்தையுமே அப்படின்றத ஒரு பதிவாக சொல்லிவிட்டு, இந்த கிளைமேட் மாறும். மீண்டும் இந்த வறண்ட காலம் மாறி ஒரு வசந்த காலத்துக்கான முன்னறிவிப்பாக தான் இந்த மாதம் இருக்குன்னு சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.